வவுனியா மாவட்டத்தில் ஏற்றுமதியை இலக்காக கொண்டு முதன்முறையாக மஞ்சள் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வவுனியா விவசாய திணைக்களத்தின் விரிவாக்கல் பிரிவின் வழிகாட்டலில் விவசாயிகள் மஞ்சள் செய்கையில் ஈடுபட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 9 தொடக்கம் 12 மாதங்களுக்குள் அறுவடை செய்யக்கூடிய வகையில் குறைந்த பராமரிப்பு செலவுடன் அதிகளவு வருமானத்தை இதன் மூலம் ஈட்ட முடிந்துள்ளதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். எதிர்கால ஏற்றுமதியை இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மஞ்சள் செய்கை தற்போது வவுனியா மாவட்டத்தில் வெற்றியளித்துள்ளதாக வவுனியா விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மஞ்சள் செய்கையானது வவுனியா மாவட்டத்திலே முதல் தரமாக இந்த வருடம் எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட விவசாய திணைக்களத்தால் இந்த மஞ்சள் செய்கையானது ஏற்றுமதி வாய்ப்பை நாங்கள் நோக்கமாக கொண்டு இதில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த மஞ்சள் செய்கையிலே எங்களுடைய விவசாயிகள் தற்போது மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளதால் எங்களுடைய திட்டத்தின் பயனாளிகள் மட்டுமல்லாமல் இவற்றை கேள்வியுற்ற வேறு விவசாயிகளும் இந்த மஞ்சள் செய்கையிலே பரவலாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மஞ்சள் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு மஞ்சளுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சந்தை வாய்ப்புகள் தான் எங்களுக்கு ஒரு தெரிய இருக்கு. அதே விவசாய திணைக்களமோ அல்லது வேறு கூட்டுறவு திணைக்களம் அப்படியான திணைக்களங்கள் கூட கொள்வனவு செய்துட்டால் இந்த வவுனியா மாவட்டத்தில் இதை ஊக்குவிச்சால் இப்போ இங்கே எத்தனையோ இடங்களில் வவுனியா மாவட்டத்தில் மீளக்கூடிய இடங்களில் நல்ல மண் வளமுள்ள இடங்கள் இருக்குது. இப்படியான இடங்கள் இதை செய்யக்கல நாங்கள் இதுவாக இறக்குமதிகளை குறைச்சி இங்கே பற்றி தான் இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு வருமான வாய்ப்பாகும். வெளிநாடுகளிலிருந்து மஞ்சள் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு மஞ்சள் உற்பத்தியை ஊக்குவிப்பது நாட்டின் அபிவிருத்திக்கு நன்மை பயக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இல்லாம போன அப்புறம் 2 கிழமை அப்படியே மண்ணுக்குள்ள நாங்கள் விடணும் இதை.